நீங்க நினைச்சு பாருங்க, இதை போல வேலை செய்கிற, இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியை இருக்கிறோம், ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்திடவே முடியாது. வேற எந்த கட்சி செய்ய. நீங்க புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா, ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. வந்த 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி, அமைச்சராகி, துணை முதலமைச்சர் ஆகிவிட்டாரு அப்படின்னு சொல்ற ஆளுக்கு கூட சொல்லணும். என் வீட்டில் முதல்ல ஃபோன் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளைல ஃபோனை பார்க்கும் பொழுது டயல் பண்ணணும் ஃபோனை, சுத்த ஒரு ஃபோனு. அந்த சுத்துற ஃபோனு அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய ஃபோனில் பட்டன் ஃபோன் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு ஃபோனில் பட்டன் வந்து தெரியும். அந்த மண்டை கருப்பு ஃபோன் இருக்குல்ல, அதை கையில் தூக்கி வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு, ஒயர் கிடையாது. ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃபோன், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஃபோன், அந்த ஃபோனில் பட்டன் ஃபோன் வந்து பட்டன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசல் வரை போய் பேசலாம். 10 அடி போகலாம். 10 அடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆனிச்சு விஞ்ஞான வளர்ச்சியில். அதுக்கப்புறம் 1996 முதல்ல என்ன வந்துச்சு, பேஜர்னு ஒன்று வந்துச்சு. எல்லாரும் இப்போ மார்க்கெட்டில் சுற்றினான். பேஜரில் என்ன வரும், ஒரு செய்தி வரும், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் நம்பர் வரும். வந்தோடனே பப்ளிக் பூத் ஓடி போய் ஃபோன் பண்ணணும். அங்கேருந்து போனால் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வந்து பேருந்தில் போய்கிட்டு இருப்போம், பேருந்தில் போய்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தொடர்பு கொள்ள முடியும். எடுத்து பார்த்துட்டு போய் உடனே ஃபோன் பண்ணால் அவர்கிட்ட பேசலாம் பேஜரில். அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் மொபைல் செல்ஃபோன் வந்துச்சு. செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்க்ரீன் வந்துச்சு. டச் ஸ்க்ரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துச்சு. அப்போ பேஜர் வந்து டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் 3 வருஷத்தில் மாறிடுச்சு. இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துட்டு, நான்லாம் அந்த கருப்பு மண்டை ஃபோனை காட்டில் சார் 35 வருஷம் காத்துச்சுனேன், உங்களுக்கு என்னப்பா 3 வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளோ அறியாமை உதயநிதி பற்றி சொல்லுது. நீங்கள் 30 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்திருக்கோம். 3 ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்திருக்கோம். காலமும் விஞ்ஞானமும் சேர்த்து உதவி செய்யுது. நீங்கள் ஒப்பட்டுவட்டியை ஓட்டுன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வச்சுக்கிறது ஹாரி டேவிட்சன், அது 2500 cc, அது வேகமாக தான் ஓடும். ஒரு மனிதன் காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வேலை செஞ்சுக்கிட்டே தான் 4 வருஷத்துல முன்னேற தான் செய்வார். அதுக்கு நீயே என்கிட்ட வீட்டுக்கு போய் அடையாத, நீயே வெளியே வா, வேலை செஞ்சு 4 வருஷத்துல வந்துடலாம்ல.